ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட் ஆக்கக்கூடிய ஒரு சீரம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு 3 பொருள் வச்சு செஞ்சிடலாங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து க்ளோ ஆகுங்க. கண்டிப்பாக வந்து நீ எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த பிளாக் மார்க்கெலாம் போயிட்டு நம்ம உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான தேவை பார்த்திங்கன்னா கேரட் தாங்க. இந்த கேரட்டில் விட்டமின் சி இருக்கிறனால நம்ம ஸ்கின் நல்லா பிரைட் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா கண்ணாடி மாதிரி மின்ன வைக்கும், ஒரு மாதிரி வந்து க்ளோ கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாதிரி நான் வந்து ஒரு அரை கேரட் இருந்தாவே போதுங்க. இந்தமாதிரி காய் துருவரில் இந்த கிரேட்டரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா துருவிக்கோங்க. துருவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரமை நீங்கள் வந்து ஹேருக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து மொத்தமாக வந்து 3 ஸ்டெப் பண்ண போகிறோம். அந்த 3 ஸ்டெப்பில் நீங்கள் 2 ஸ்டெப் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு தாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஒரு சில்வர் பாத்திரத்தில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 3லேருந்து 2 ஸ்பூன் இந்தமாரி வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பாதாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3ல் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கோகோனட் ஆயில் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடியது. நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒன்று தாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு, சூடானதுக்கப்புறமா இந்த கேரட்டை நம்ம துருவி வச்சுக்க கேரட்டை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்கணுங்க. அந்த கேரட்டில் இருக்கிற அந்த கலர் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் வந்து இறங்கிடணும். ஸோ கேரட்டில் இருக்கிற எல்லா சத்துமே வந்து எண்ணெய்க்கு வந்துடணுங்க. அந்தளவுக்கு நல்லா வந்து பொரிக்க விட்டுருங்க. அந்த கேரட்டோட கலரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிக்கும். மொறுன்னு ஆனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம கலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ஆரஞ்சு, லைட் ஆரஞ்சு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலத்துலலாம் வந்து நமக்கு சின்ன வயசுலேயே வந்து வயசானவங்க மாதிரி மூஞ்சியில் சுருக்கம் விழுந்துருது இல்லையா, இந்த வாயை சுற்றி இருக்கிற சுருக்கம் எல்லாமே வந்து இந்த சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக அதெல்லாம் க்யூர் ஆகிடுங்க. நம்ம ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த அழுக்கு, அந்த பிளாக் மார்க்கு, இந்த பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு இதை போட்டுட்டு மசாஜ் பண்ண நல்லா வந்து கிளியர் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த கேரட் வந்து கலரே மாறிடுச்சு இல்லையா, இந்த கேரட்டில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து இந்த எண்ணெய்க்கு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து டல்லாக உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, என்ன தான் வந்து க்ரீமோ ஃபேஸ் பேக் என்ன போட்டாலுமே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வாஷ் பண்ணுற மாதிரி தான் வருங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இது வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு காட்டன் துணியில் வந்து அதை ஊற்றிட்டு நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால எல்லா எண்ணெயுமே வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து ஃபில்ட்ராகி வந்துடும். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆயிலை வந்து ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹேருக்குமே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் வந்து நல்லா ரீக்ரோத் ஆகுங்க. நம்ம கேரட் வந்து நம்ம ஹேரை வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் டெய்லியுமே நைட்டு இந்த மாதிரி வந்து ஆயில் பாத் எடுத்துகிட்டே வரும்போது உங்கள் முடி வந்து கொஞ்சம் கூட கொட்டாது. கேரட்டில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கும் சரி, நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரில் வந்து நான் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் 1 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்கள் ஹேருமே நல்லா கூலிங்காகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கணும். நம்ம ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் இல்லையா, அதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து போட போகிறோம். ஸோ ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் பிளான்ட்டில் இருக்கிற நேச்சுரல் ஆலோவேரா வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து அந்த ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அப்போயே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 4 நாளில் 5 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நான் இன்றைக்கி வந்து வாவோட ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன்.
இது வந்து நேச்சுரலான ஒரு 99% வந்து கெமிக்கல் இல்லாத ஒரு ஆலோவேரா தாங்க. நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து இந்த க்ரீம் மாதிரி கிடைக்கும். தண்ணி மாதிரி ஒரு ஆயில் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக ஒரு திக்னஸ் கிடைக்கும். ஸோ வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து கூல் ஆக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம பிம்பிள்ஸ் வராமலும் பார்த்துக்கும், நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாக கொடுக்கும். ஸோ இந்த 3 பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு நைட் சீரம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது டெய்லியுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரமை நீங்கள் உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச நீங்கள் கை காலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் காலையில் வந்து எந்திச்சு வாஷ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பவுடர் அடிச்சுட்டு வெளியிலாம் போக முடியாதுங்க. ஏன்னா கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறனால நமக்கு ஸ்கின் வந்து ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் நைட் டைம் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து நைட்டை வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, காலையில் இருந்துச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.